வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை விமானி அபிநந்தன் தனி விமானம் மூலம் இந்தியா கொண்டு வரப்படுகிறார். விடுதலை அறிவிப்பை தொடர்ந்து குடும்பத்தினர் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி. எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளும் தயார் நிலையில் இந்திய முப்படைகள். எல்லையில் நிகழ்த்தப்பட்ட விமான தாக்குதல் குறித்து அதிகாரிகள் விளக்கம். (2011 முதல் 2017 ஆண்டுக்கான தமிழக அரசின் கலைமாமணி விருது அறிவிப்பு. பின்னணி பாடகி ஜானகி, கவிஞர் புலமைப்பித்தன் உள்ளிட்டோர் சிறப்பு விருதுக்கு தேர்வு. இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உண்மையான அதிமுக தாங்கள்தான் என்பது உறுதியாகி உள்ளது என முதலமைச்சர் பழனிசாமி பேட்டி. தமிழகம் புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வுகள். மாணவர்களின் முறைகேட்டை தடுக்க 4000 பறக்கும் படைகள் அமைப்பு. பாகிஸ்தான் ராணுவத்தினரிடம் பிடிப்பட்ட இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் என அந்த நாட்டு பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதலின் போது விமானத்தில் சென்று தாக்குதல் நடத்தி இந்திய விமானி அபிநந்தன் அந்த நாட்டு ராணுவத்தினரிடம் பிடிப்பட்டார். இதனையடுத்து அவரை சில வன்முறை கும்பல் கடுமையாக தாக்கியது. அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட அபிநந்தன் தற்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நலமாக உள்ளார். அவர் பேசும் வீடியோ காட்சிகளும் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து இந்திய விமானியை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதர் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் வலியுறுத்தினார். முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலரும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த நிலையில் அமைதியின் நல் எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். அந்த நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் காஷ்மீர் விவகாரம் குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் எல்லையில் பதற்றத்தை அதிகரிப்பதால் எந்த பயனும் இல்லை என்றும் இம்ரான்கான் கூறினார். அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அபிநந்தன் விடுவிக்கப்படுகிறார் என்றும் இம்ரான்கான் தெரிவித்தார். எதற்கும் போர் ஒரு காலமும் தீர்வாகாது என தெரிவித்த இம்ரான்கான் இந்திய விமானி அபிநந்தன் நாளை பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்றும் கூறினார். இதனையடுத்து அபிநந்தன் லாகூரிலிருந்து தனி விமானம் மூலம் இந்தியா அழைத்து வரப்படுகிறார். அவர் டெல்லி அல்லது மும்பை விமான நிலையத்தில் வந்திறங்குவார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. சென்னை விமானப்படை அதிகாரி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என்ற அறிவிப்புக்கு தமிழக அரசியல் தலைவர்கள், அபிநந்தனின் உறவினர்கள் வரவேற்றுள்ளனர். பாகிஸ்தானிடம் சிக்கியுள்ள சென்னை விமானப்படை அதிகாரி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். இதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் மற்றும் அபிநந்தனின் உறவினர்கள் வரவேற்றுள்ளனர். இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் அளித்துள்ள பேட்டியில், சென்னை விமானப்படை அதிகாரி அபிநந்தன் விடுதலை மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். அவருடைய வீரமும் விவேகமும் பாராட்டுக்குரியது என்று கூறிய அவர், அபிநந்தன் பத்திரமாக நாடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டார். நாளைக்கு அபிநந்தன் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார், இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படுவார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி பாகிஸ்தானுடைய பிரதமர் மூலமாக வெளிவந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அபிநந்தன் அவருடைய வீரம் போற்றுவதற்குரியது, அவருடைய விவேகம் போற்றுவதற்குரியது. இந்தியாவினுடைய கௌரவத்தை, வீரத்தை, பெருமைகளை நிலைநாட்டுகிற விதத்திலே அவருடைய கம்பீரமான பதில்கள் அமைந்திருந்தன. அவர் பத்திரமாக திரும்பி வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இதேபோல் அபிநந்தனின் விடுதலை மிக மகிழ்ச்சி அளிக்கிறது என அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். அவரது விடுதலை வீர தமிழனுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய கௌரவம் என்றும் அவர்கள் கூறினர். வீர தமிழனை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் அந்த மாதிரி அவங்க நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடவும், பொதுவாக நம்மள ஏதாவது பேரண்ட்ஸ் யாராவது வேணா அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வரும், அந்த எமோஷனல் திங்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல தைரியமாக இது பண்ண. அபிநந்தனின் விடுதலையை கொண்டாடும் விதமாக அவரது உறவினர் பிரபு காந்தி ஜெயன் அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் அபிநந்தனை வரவேற்க அவரது பெற்றோர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றனர்.
இந்திய ராணுவம் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளும் விதமாக தயார் நிலையில் இருப்பதாக முப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் முப்படை அதிகாரிகள் RJK கபூர், சுரேந்திர சிங் மெஹல், தல்பீர் சிங் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது பேசிய அவர்கள், அபிநந்தன் விடுதலை செய்யப்படுவது இந்திய விமானப்படைக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதனை தடுக்கவே இந்திய போர் விமானங்கள் தாக்குதலை தொடங்கின என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அப்போது இந்தியாவின் MiG-21 விமானம் பாகிஸ்தானின் F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் அவர்கள் கூறினர். தாக்குதலின் போது இந்திய விமானி அபிநந்தன் சென்ற விமானம் மாயமானது என்றும் இந்திய விமானி பாதுகாப்பாக பாராசூட் மூலம் தப்பினார் என்றும் தெரிவித்தனர். இதில் இந்திய போர் விமானங்கள் எதுவும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்தியாவின் 2 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் 3 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் பொய்யான தகவல் பரப்பி வருவதாக தெரிவித்த அதிகாரிகள், முப்படைகளும் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளவும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்திய நாட்டின் மக்களை பாதுகாப்பதில் முழு கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்ட ராணுவ அதிகாரிகள், இந்திய படைகள் சுட்டு வீழ்த்திய பாகிஸ்தான் விமானத்தின் பாகங்களை ஆதாரமாக காட்டினர். 2011 முதல் 2018 ஆண்டுக்கான தமிழக அரசின் கலைமாமணி விருதுக்கு நடிகர்கள் விஜய் சேதுபதி உள்ளிட்ட 201 கலை வித்தகர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சினிமா உள்ளிட்ட பல்வேறு கலைத்துறைகளில் சிறந்து விளங்கும் நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் கலைமாமணி விருது வழங்குவது வழக்கம். இந்த விருதுகள் சில ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்தன. இந்நிலையில் 2011 முதல் 2018 வரை 8 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை தமிழக அரசு மொத்தமாக அறிவித்துள்ளது. இந்த விருதுக்கு விஜய் சேதுபதி, கார்த்தி, பிரசன்னா, R பாண்டியராஜன், சசிகுமார் உள்ளிட்ட நடிகர்களும், குட்டி பத்மினி, நளினி, சாரதா உள்ளிட்ட நடிகைகளும் கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை தவிர இசை மற்றும் நாடகத் துறைகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். விருது பெறும் ஒவ்வொரு கலைஞருக்கும் 3 சவரன் எடை உள்ள பொற்பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது. இதை தவிர கவிஞரும் பாடலாசிரியுமான புலமை பித்தனுக்கு பாரதி விருதும், பின்னணி பாடகி S ஜானகிக்கு MS சுப்புலட்சுமி விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையுடன் சான்றிதழும் வழங்கப்படும். இந்த விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலைஞர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறார். இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. OPS தலைமையில் ஒரு அணியும் சசிகலா, தினகரன் தனி அணியாகவும் செயல்பட்டனர். இதனால் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை தங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என இரு தரப்பினரும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டனர். தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு செய்தது. இந்த நிலையில் சசிகலா அணியில் இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி OPS அணியுடன் இணைந்தார். இதனால் அதிமுக தலைமை கழகத்தை OPS, EPS தலைமையிலான அணி கைப்பற்றியது. இதனிடையே இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து TTV தினகரன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. அப்போது இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கு வழங்கியது சரியே என நீதிபதிகள் அதிரடி தீர்ப்பு அளித்தனர். இந்த தீர்ப்பின் மூலம் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. மேலும் இரட்டை இலை சின்னம் கோரி தினகரன் தாக்கல் செய்த மனுவையும் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தற்பொழுது கோவை விமான நிலையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இரட்டை இலை தொடர்பான தீர்ப்பின் மூலம் உண்மையான அதிமுக தாங்கள்தான் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை இலை வழக்கில் இனி மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பில்லை என்றும் 21 தொகுதிக்கு எப்போதும் இடைத்தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் என்றும் தெரிவித்தார். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதை இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை கிடைத்தது மூலமாக இன்றைக்கு பல பேர் இந்த இயக்கத்தை அழிக்கலாம் என்று நினைத்தார்கள். சில பேர் அண்மையிலே கட்சிக்கு வந்து இந்த இயக்கத்தை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அத்தனை இடையூறை செய்தார்.
அதற்கெல்லாம் இன்று நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைத்திருக்குது. இனி சட்ட ரீதியாக மேல்முறையீடு செய்ய வாய்ப்பில்லை இருக்கிறது. ஏனெனில் உச்ச நீதிமன்றமே நீதிமன்றத்தில் போய் தீர்வு என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வழங்கியிருக்குது. ஆகவே உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இருக்கிற பக்கம்தான் என்பதை நிலைநிறுத்தப்பட்டது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார். இது எங்களுக்கு தெரியும். திருப்பி 4 வாரத்தில் அவருக்கு இஃப் இட் இஸ் நாட் கிவன் சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பாகவும் மேல்முறையீடு செய்வோம். அதே நேரத்தில் தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்குங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்போம். சின்னம் என்பது முக்கியமல்ல, யாரிடம் சின்னம் இருக்கிறது, யாருக்கு வாக்களிக்கிறதுங்கிறது மக்கள் ரொம்ப அது 2001 அப்படி வாக்களிச்சிருக்காங்க. இது ஒன்றும் ஒரு பின்னடைவும் கிடையாது. எப்படி வந்தாலும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். இரட்டை இலை அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது சரியே என தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு ஆதரவாக டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து அதிமுக மற்றும் அமமுக கட்சிகளின் நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு அனைத்திந்திய அதிமுகவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய சின்னம் இரட்டை இலை சின்னம். மாண்புமிகு பொன்மனச்செல்வி அம்மா அவர்கள் வளர்த்திட்ட சின்னம் இரட்டை இலை சின்னம். இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்தை மக்கள் தங்கள் வீட்டு சின்னமாக கருதுகிறார்கள். இதையெல்லாம் வெளிச்சிட்டு காட்டுகிற ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை உணர்த்துகிற இரட்டை இலை சின்னத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சட்ட ரீதியாக இதனை சரியான வகையில் அணுகி இரட்டை இலை சின்னத்தினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீட்டு தந்திருக்கிறார்கள். இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்கி விடலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம், ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்ற தினகரனுடைய எண்ணத்தில் இன்றைக்கு மண் விழுந்து விட்டது. நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் மக்கள் மன்றத்தில் இந்த அதிமுக மிகப்பெரிய தோல்வி சந்திக்கும்ன்றதை இந்த நாடாளுமன்ற தேர்தல் சொல்லும். எங்களுக்கு சின்ன பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே குக்கூர் சின்னத்தில் நாங்கள் ஆர்கே நகரில் ஜெயித்தோம். இவங்க இதே ரெட்டலையை வச்சு கட்சியினுடைய அவைத்தலைவரை வச்சு தேர்தல் நிப்பாட்டி டெபாசிட் இழக்க தெரிஞ்சாங்க. ஸோ சின்ன எங்களுக்கு முக்கியம் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணை மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நடத்த வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் நடத்தப்படவில்லை. வார்டு மறுசீரமைப்பு உள்ளிட்ட காரணங்களால் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியவில்லை என தேர்தல் ஆணையத்திடம் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதனிடையே உள்ளாட்சி தேர்தல் 2017 நவம்பர் 17ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாததால் தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் நிறைவடைந்த பிறகு அறிவிப்பாணை மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஜூன் 6ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். தமிழகம் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் வெள்ளிக்கிழமை தொடங்க இருப்பதால் மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதை தடுக்க 4000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் உள்ள 7068 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 4,60,000 மாணவியர் உள்பட 8,61,000 பேர் தேர்வில் பங்கேற்க உள்ளனர். மாநிலம் முழுவதும் 2941 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு பெரும்பாலான தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அனைத்து தேர்வு மையங்களிலும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் தேர்வு பணியில் ஈடுபடுகின்றனர். தேர்வில் மாணவர்கள் காப்பி அடித்தல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபடாமல் தடுக்க 4000 பறக்கும் படைகள் மற்றும் நிலையான படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் எந்த பதற்றமும் பயமும் இன்றி தேர்வுகளை எழுதுமாறு பள்ளிக் கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. அரசு வேலைக்கு பணம் கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது.
இது தொடர்பாக டிஜிபி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு வேலைக்கு யாராவது பணம் கொடுத்தாலோ வாங்கினாலோ இரு தரப்பினர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மருத்துவ கல்வி மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைக்கு யாரும் பணம் அளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எச்சரிக்கையும் மீறி யாராவது பணம் கொடுக்க முயன்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்தின் மூலம் திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள 843 ஊராட்சிகளில் உள்ள 74 குளங்கள் மற்றும் 971 குட்டைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படும். அடிக்கல் நாட்டு விழாவில் சபாநாயகர் தனபால், செங்கோட்டையன், வீரமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என பெருமையுடன் கூறினார். இப்பகுதி மக்களின் பல ஆண்டு களவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 9 வட்டங்களில் உள்ள 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய குளங்கள் மற்றும் 971 கசிவுநீர் குட்டைகள் நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மிக விரைந்து செயல்பட்டு இப்பொழுது உங்களுடைய ஆசையோடு இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்படுகின்றது. இன்னும் 2 ஆண்டுகளில் இதே பகுதியில் இந்த திட்டத்தை திறந்து வைக்க வர உள்ளேன் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். ராணுவத்தினரின் வீர சீர செயல்களை அரசியலாக்கி தேர்தல் களத்தில் லாபமடைய முயற்சிப்பதாக மத்திய பாஜக அரசின் மு.க. ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது பிறந்த நாளை முன்னிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை இருள் கவ்வும் வகையில் மத்திய மாநில ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் நலிவடைந்து இருப்பதாகவும் தமிழகம் கடன் சுமையில் தள்ளாடுவதாகவும் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியிருக்கும் ஸ்டாலின், வேளாண்மை, சிறு தொழில்கள், தொழிற்சாலைகள் அனைத்தையும் பாஜகவும் அதிமுகவும் சீரழித்து விட்டதாக புகார் கூறியுள்ளார். இந்தியாவின் மொழி, பண்பாடு, உணவு பழக்கம் உள்ளிட்டவை சிதைக்கப்படுவதாகவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஆட்சியாளர்கள் ராணுவத்தினரின் வீர செயல்களை அரசியலாக்கி தேர்தல் லாபம் பெற முயற்சிப்பதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பாமகவிலிருந்து விலகி ராஜேஸ்வரி பிரியா அரசியல் கட்டமைப்பை உருவாக்க புதிய அமைப்பை விரைவில் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமகவை எதிர்த்து இந்த அமைப்பை தொடங்கவில்லை என்றும் மக்களுக்காக தொடங்க உள்ளதாகவும் கூறினார். தனியா ஒரு அமைப்பு அமைச்சு, அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. அந்த அமைப்பின் மூலமாக நல்லவர்கள், நேர்மையானவர்கள், நாட்டோட நிலைமையை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போனவங்க எல்லாம் இப்ப வரணும். அதுதான் முக்கியம். நான் கட்சி ஆரம்பிக்கிறது பாமகவிலிருந்து சேர்றவங்க அப்படின்னு கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் நகர செயலாளராக இருக்காரு திருத்துறைப்பூண்டியில பாமகவில். அவருக்கு கூட நான் ஒரு போன் போட்டு கட்சி விட்டு வெளியே வர சொல்லல. இதுதான் என்னோட குணம். நான் யாரையும் ஒரு கட்சியிலேருந்து எடுத்துட்டு வர்றதுக்காக நான் இந்த அமைப்பை ஆரம்பிக்கல. ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்காக இந்த அமைப்பை ஆரம்பிக்கல. இது முழுவதுமாக மக்களுக்காக மட்டுமே. தமிழக அரசு பணிகளில் மண்ணின் மைந்தர்களுக்கு 100 விழுக்காடு வேலைவாய்ப்பு உறுதி கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சென்னையில் இன்று பேரணி நடைபெற்றது. சேப்பாக்கம் சுற்றுலா வளர்ச்சி கழக கட்டடம் அருகிலிருந்து கோட்டையை நோக்கி நடைபெற்ற இந்த பேரணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் தமிழக அரசு பணிகளில் 100 விழுக்காடும் தமிழகத்தில் இருக்கும் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் 90 விழுக்காடு வேலைவாய்ப்பும் தமிழர்களுக்கே அளிக்க வகை செய்யும் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்ற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பேரணியின் முடிவில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப் போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். குடும்ப நல கட்டுப்பாட்டின் மூலம் மறைமுக கருக்கலைப்பு மற்றும் தேவையற்ற மருந்துகள் எடுப்பது குறைந்துள்ளது என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் தனியார் விடுதியில் குடும்ப நலத்துறை சார்பில் சிறந்த ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ அலுவலர்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்
பீலா ராஜேஷ் ஆகியோர் பங்கேற்று விருதுகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், குடும்ப நல கட்டுப்பாட்டின் மூலம் மறைமுக கரு கலைப்பு மற்றும் தேவையற்ற மருந்துகள் எடுப்பது குறைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய குடும்ப நல திட்டம் ஃபேமிலி பிளானிங்ல மிக சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு, இணை இயக்குநர்களுக்கு, துணை இயக்குநர்களுக்கு, மிக சிறப்பாக சேவையாற்றிய மருத்துவர்களுக்கு விருது வழங்குகின்ற விழா இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து இந்த குடும்ப நலம் ரொம்ப முக்கியமான செக்டர். ஸோ அந்த ஃபேமிலி பிளானிங் நம்ம குறைக்கிறப்ப தான் நிறைய நம்ம இறப்புகளை குறைக்க முடியும். இந்திய அளவில் இறப்புகளை கர்ப்பிணி பெண்கள் அந்த ட்ரைமஸ்டர் அந்த அபார்ஷன்ஸ் அதையும் நம்ம இந்த கருத்தர சாதனங்களை முன்மாதிரியாக செயல்படுத்துறதுனால அபார்ஷனை நம்ம பெருமளவு குறைத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவித்த சாமுவேல் மேத்யூ உள்ளிட்ட 7 பேருக்கு விதிக்கப்பட்ட தடையை மார்ச் 25ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த மனுவில் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவங்களில் தம்மை தொடர்புபடுத்தி மேத்யூ, சாமுவேல் உள்ளிட்ட 7 பேர் தமக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் ஆவணப்படங்களை வெளியிட்டுள்ளனர் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் தமக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது மேத்யூ, சாமுவேல் உள்ளிட்ட 7 பேர் முதலமைச்சருக்கு எதிராக கருத்து தெரிவிக்க தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நீட்டிப்பதாக கூறி வழக்கின் விசாரணை மார்ச் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு சிறையில் பாலியல் தொல்லை கொடுப்பதாக காவல்துறை மீது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டை கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்தது தொடர்பாக பேராசிரியர் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். அவருக்கு ஜாமீன் வழங்க காவல்துறையும் தமிழக அரசும் அலட்சியம் காட்டுவதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் நிர்மலா தேவிக்கு சிறையில் பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் போலீசார் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்வதாகவும் அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் பரபரப்பு புகார் தெரிவித்திருந்தார். இதனால் நிர்மலா தேவி கடுமையாக காயமடைந்து உள்ளார் என்றும் சித்திரவதை செய்யப்படுவது குறித்து மனித உரிமை ஆணையத்திடம் மனு அளித்திருப்பதாகவும் வழக்கறிஞர் கூறினார். மிரட்டித்தான் கையெழுத்து வாங்கி இந்த வழக்கை ஜோடித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்காக அவர் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது மிரட்டப்பட்டார். தொடர்ந்து சிறையிலே மிரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதற்கு சென்ற முறை வரும் பொழுது அவரை பேட்டியே கொடுக்க விடாமல் கடுமையாக அவரை தூக்கி கொண்டு போய் வேன்ல போட்ட காட்சியை பத்திரிகையாளர் ஊடகங்கள் பார்த்தீங்க. அந்த காயங்கள் இன்றைக்கு வெளியே கூட்டு வந்தால் தெரியும் என்ற காரணத்திற்காக சிறைக்குள்ளே வைத்து வாய்தா நீட்டிப்பு செய்திருக்கிறார் என்ற கருத்தை நான் உங்களிடத்தில் நிர்மலா தேவி சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.